பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். இந்த நாள் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். இதனால தேவன் நம்மோடு பேச போகிறதான காரியம் ஜெரேமியா 32 சாப்டர் 17. ஜெரேமியா 32 அதிகாரம் 17 வசனம். அது கீழே சொல்லுகிறது, உம்மாலை செய்யக்கூடாத அதிசயங்கள் காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட அதிசயங்களை நினைத்து நீங்கள் ஏசப்பாட்ட கேட்குறீங்களோ, ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர், அவர் அதிசயமானவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு அதிசயங்கள் தேவையா இருக்கிறதோ, இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கும் போது ஏசப்பா உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். ஆமென். வேதத்துல பார்க்கும்போது ஏசப்பா நிறைய இடங்களில அவர் அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். கண்ணு தெரியாதவங்களுக்கு ஏசப்பா குருடருக்கு ஏசப்பா பார்வை அளித்தார். பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்களுக்கு ஏசப்பா நடக்க வைத்தார். காது கேட்காதவங்களுக்கு ஏசப்பா காது கேட்க வைத்தார். கூனியா இருந்த சகோதரிகளுக்கு ஏசப்பா நிமர செய்தார். அதே போல வெறும் தண்ணீரை இருந்ததை ஏசப்பா காய்ச்சற சமயம் மாற்றினார் இல்லைங்களா? எத்தனை அதிசயங்கள் வேதத்து முழுதுமா ஏசப்பா செஞ்சிருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு செய்வார்னா ஏன் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்க தேவ பிள்ளையா இருக்கிறீங்கள, ஏசப்பா உங்களுக்கும் செய்வார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஒருவேளை என் வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வாரா, என் வாழ்க்கையில ஏசப்பா அதிசயம் செய்வாரா, எனக்கு இயேசுன்று யாருன்னு தெரியாது, நான் ஒரு இந்து சகோதரன், நான் ஒரு இந்து சகோதரி, நான் ஏசப்பாவை அறியாதுன்னு இருக்கிறேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏசப்பா அற்புதம் செய்வாரா என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா எல்லாரையும் நேசிக்கிறாரு. இதை பார்க்கிற உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு அதிசயம் நடக்கணுமா, எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, ஏசப்பா இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் செய்வார். ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கிறதா, ஏசப்பா உங்களுக்கு சமாதானம் தருவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதா, ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு. இல்லை ஒரு வேளை உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குதா, ஏசப்பா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கொடுப்பாரு. இல்லை எந்த காரியம் உங்கள் வாழ்க்கை தடைப்பட்டு இருக்கிறதா, எந்த காரியங்களுடைய வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில் மூடப்பட்டு இருக்கிறதா, ஏசப்பா சொல்கிறாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறேன். ஆமென். இந்த அதிசயமான ஏசப்பாவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த அதிசயமான ஏசப்பாவை நீங்கள் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க ஏசப்பா, உம்மால செய்யக்கூடாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமென். அவர் மரித்தோரை ஏசப்பா உயிரோடு எழுப்பினவர். அந்த அளவுக்கு ஏசப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே கண்களை முடிந்த வார்த்தை கேட்கும்போது ஏசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த அதிசயங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லும் போது ஏசப்பா நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே அப்பா, நல்ல வேலைக்காக நன்றி துதிக்கிறேன் ஏசப்பா. இதோ ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஏசப்பா உம்மை நம்பி ஆண்டவரே அப்பா அதிசயம் வேணும்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து அப்பா அவனை மகிமை வெளிப்படுத்தபடி ஜெபிக்கிறேன். நீ அதிசயங்களை செய்கிற தேவன் அல்லவா? இதோ இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்பா எந்தெந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வீராங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் அன்று அப்பா தடைப்பட்ட காரியங்கள் அன்று அப்பா திறக்கவீராங்க. ஒருவேளை சப்பன் திருமணம் ஆகாமல் இருக்குது, அவங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யுங்கப்பா. அநேக வருஷமாக எனக்கு அண்டு அப்போ குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறதே, அவங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு வேலையே இல்லைன்னு இருக்கிறாங்களப்பா, அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா எந்த காரியத்தில் அதிசயங்களை கேட்டு ஆண்டவரே அப்பா உம்மை நம்பி ஆண்டவரே இந்த வேலையை ஜெபிக்கிறாங்களோ என் ஜனங்களுக்கு தேவ அதிசயங்கள் செய்ததுக்காக நன்றி அப்பா. நம்முடைய மகிமை அவங்களை வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. எதையும் அப்படி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.